அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு 1.5 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? டேஸ்டியாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 50 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் 5 எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு 4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதோடைய ராஸ்மேல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ். அது கூட 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும். இது கூட சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் தயிர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பான தயிரை பார்த்து ஆட் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் புதினா மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டு இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிக்கன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணியோடைய டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அப்புறம் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 24 கேரட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதுக்கு மெஷர் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டா நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour கிட்ட நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் அந்த ரைஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசியில் உடஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்புறமேட்டா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டேன். ஒரு 80% நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமேட்டா இந்த ஸ்டேஜில் நான் லாஸ்ட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் புதினா மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி ஒரு 15 minutes லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்படியே மூடி போட்டு அதுக்கு மேலே ஏதாச்சும் வெயிட் ஏதாவது வச்சிடலாம். வெயிட் வச்சு தம் ஆனதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1/2 hour கழிச்சு தான் நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே சூப்பரான சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாச்சு. அதுக்கான சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சடி, சிக்கன் 65, எக் இதை வச்சு தான் நான் சாப்பிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.